ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குமாரபுரம் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அகாடமிலேருந்து ஒரு டூர் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த டூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணார். இந்த மூணார் ட்ரிப் வந்து எப்படி இருந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு, அப்புறம் இந்த சீசனில் மூணார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். குமாரபுரத்துலேருந்து கிளம்பி நம்ம காலையில் வந்து அங்கே போய் சேர்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்து அப்படி தான் நாங்கள் கிளம்பி போனோம். அப்படி போய் காலையில் ஒரு 6:30கெல்லாம் வந்து அடிமாலி அப்படிங்கிற ஒரு ஊர், அதாவது மூணாருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 27 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி அடிமாலி அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் நாங்கள் போய் அங்கே தான் ரூம் எல்லாம் போட்டோம். அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி மேலே மூணாருக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கார்டன். அங்கே ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குது. அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு தான் அங்கே ஃபஸ்ட்டு போகிறோம். அந்த ஃப்ளவர் கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ளவர் கார்டன் உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஓகே, ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, மூணார் ட்ரிப் எப்படி இருக்குது? சூப்பர் சார். இது வரைக்கும் மூணார் பக்கம் நான் வந்ததில்லை. ஒரு நல்ல ஒரு அருமையான ஃபீல். மலர்கள்னாலே மனதுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். மலர்களுடைய மனமும் சரி, அதனுடைய தோற்றமும் சரி, நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலுமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது. ஓகே ஓகே. அப்படி அந்த சூழலில் இன்னைக்கு இந்த மலர் கண்காட்சியை பார்க்க வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, இப்படி மூணார் அப்படின்னாலே நம்ம வந்து கூலிங் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கூலிங் இருக்கா இல்லையா? சத்தியமா சார். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு ரம்யமான சூழலுங்க நிலவுது. ரம்யமான சூழல், அட்டகாசமான ஒரு அட்மாஸ்பியர். ஓகே ஓகே. என்ஜாய் பண்றதுக்கு சரியான ஒரு பிளேஸ். ஒரு மனம் புத்துணர்ச்சி பெறுவதற்கான ஒரு சூழல் இங்க இருக்குது. ஓகே. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மலர்களை பார்த்து அவங்க பிரமிப்பா இருக்கிறது எங்களால பார்க்க முடியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு மலர்களை பார்க்கணும்னா ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். இங்க வந்து ஒரு ஒரு கொத்து, அதாவது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வாசம் பார்க்கறதுக்கே ஒரு வெரைட்டியா இருக்குது. இதை நான் ரம்யமா நான் ஃபீல் பண்றேன். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். அப்படியே ஃப்ளவர் கார்டன்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ளவர் கார்டனை முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த டீ ஃபேக்ட்ரியை நோக்கி தான் நம்ம அடுத்த பயணம் போயிட்டே இருந்தோம். டீ ஃபேக்ட்ரி வந்துருச்சு. டீ ஃபேக்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி டீ ஃபேக்ட்ரி போனதுக்கப்புறம் என்னென்னா அங்கே டீ ஃபேக்ட்ரி
ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருந்தது. அதனால் டீ ஃபேக்ட்ரி உள்ளே போக முடியல. அப்புறம் ஸ்டால்லேருந்து திங்ஸை வாங்கிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம். அந்த மாட்டுப்பட்டி டேம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே மாட்டுப்பட்டி டேமில் பார்த்திங்கன்னா போட்டிங் வசதி இருந்தது. அதாவது பைக் மாதிரி இருக்கும், அதில் ட்ராவல் பண்ணலாம். ஒருத்தங்க ஓட்டுவாங்க, நம்ம பின்னாடி 2 பேர் உட்காந்து போகலாம். அந்த மாதிரி போட்டிங் வசதியெல்லாம் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேமை பார்த்தோம். குமாரபுரம் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அண்டு ஓனர் சுஜின் சார். ஹாய் சார். ஹாய் சார். டேம் பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டேமோட பேரு மாட்டுப்பட்டி டேம். வந்ததுக்கு வித்தியாசமா இருக்கு. நிறைய மக்களோட பழகுறதுக்கு வித்தியாசமான ஆட்கள் கூட பேசி பழகுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். தென் வந்து இந்த டேம்ல வந்து ஃபுட்டு நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வித்தியாசமான ஒரு இடத்துல வந்து வித்தியாசமான ஃபுட்டை சாப்பிட்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, அப்போ இங்க போட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு? போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். பட் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அதர்வைஸ் வந்து நமக்கு போட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு அழகா பண்ணலாம். ரொம்ப நல்ல ஒரு ஃபீலா இருக்கு பண்றதுக்கு. கொஞ்சம் ஒரு சிலருக்கு அது பண்ணலாம், ஒரு சிலருக்கு பண்ண முடியாது. ஃபினான்சியல் உள்ளவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். பட் பண்ணா என்ஜாயா இருக்கும் சார். ஓகே, சூப்பர். இதை தாண்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை தாண்டி என்ன, இங்க வந்து நிறைய இடத்துக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும். ஆர்ட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லாத இருந்துச்சு. பட் இந்த பிளேஸ்ல வந்து ஒரு 2-3 பேர் ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. லைவா பார்த்து டிரா பண்றது, ஒரு 5 நிமிஷத்துல வரைகிறது, இது எல்லாமே கொஞ்சம் ஒரு 2-3 பேரை பார்த்தா ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு. ஆர்ட்டுக்கும் இங்கேயும் ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஹாப்பியா இருக்கு சார். ஓகே ஓகே. அப்புறம் அந்த ஆர்ட் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க. வேஸ்ட் ஆர்ட்ல உள்ளது, வுட் ஆர்ட், ஸ்டீல் ஆர்ட் எல்லாமே ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நானுமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் வந்து பார்த்ததுல என் அந்த அழகை வந்து நான் வாங்கணும்னு எனக்கே தோணிடுச்சு. ஓகே, சூப்பர். அப்போ நம்ம இப்போ ஒரு வாட்டி கூட போய் பார்க்கலாமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா போகலாம். வாங்க. உண்மையிலே சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்குகள் எல்லாமே வந்து அருமையாக செய்து வச்சுருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அங்கே அப்படியே அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துக்கு போனோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. அருள் ஜோதி ஸ்கூலில் வந்து ஹெச்எம்மாக ஒர்க் பண்ணவங்க நம்மக்கிட்ட நிற்கிறாங்க. நர்சரி அண்ட் பிரைமரி. ஓகே, அவங்களே சொல்லுவாங்க. அருள் ஜோதி இங்கிலீஷ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் சோலாபுரம். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ 3 ட்ரிப் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? எஸ், வந்திருக்கேன். தேர்ட் ட்ரிப்பு. ஓகே, சூப்பர். இந்த ட்ரிப் எப்படி இருக்குது இந்த வாட்டி? ரொம்ப ப்ளசண்டாகவே இருக்குது. ரொம்ப ப்ளசண்டாக. ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன்ல, அந்த லிங்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஓகே ஓகே, சூப்பர். ஏதாவது ரிஸ்க், ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது இருக்கா? ரிஸ்க் நிறைய இருக்கு. ஆனால் அந்த ரிஸ்க் கடலையும் இப்படி ஒரு ட்ரிப்பு என் ஸ்டூடெண்ட் இந்த அனௌன்ஸ் பண்ணி, மேம் நீங்க கட்டாயம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் கொடுக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணேன். இப்படி என் ஸ்டூடெண்ட் விரும்ப இல்ல, அப்ப நம்ம வீட்டுல அடைஞ்சே இருக்க வேண்டாம், 4 வால்ஸ்ல
அப்படின்னு நான் வெளியே வந்தேன். அது எனக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம். ஓகே சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை நாங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் ஒர்க் பண்ண நேரத்தில் ரொம்ப சுதந்திரமா என்ன விட்டாங்க, ஓகே ஓகே, நிர்வாகிகளும் விட்டாங்க, பேரண்ட்ஸும் விட்டாங்க. அதற்கு ஏத்தாப்புல பிள்ளைங்க ஒத்துழைச்சாங்க. ஓகே, நிறைய பிள்ளைங்க வெளியே விட்டுருக்கேன் நான். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஒரு தடவை ஒரு திருமண தரகர் என் மகனுக்கு பொன் பார்க்கும் படலத்தில் வந்தாக்களை கூட சொன்னார், உங்களை அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும் 70% பிள்ளைங்க அரசு அலுவலர்களா நீங்கள் படிச்சு கொடுத்த பிள்ளைங்க இருக்காங்க, உங்களை ஒரு நாளும் சோழப்புறம் மறக்காது. ஓகே ஓகே, அந்த இதில் எனக்கு இந்த ட்ரிப்பு நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா எய்டட் ஸ்கூலில் இருக்க நேரத்தில் அப்படி நிறைய எனக்கு ஓன் ஸ்டைலில் பிள்ளைங்களை நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதனால இனி ஒரு தடம் பதிக்கணும், அப்படி ஒரு கேரியர் நான் பார்த்துருக்கேன். அப்போ இனி உங்களை அந்த ஒரு இங்கிலீஷ் சார் இவன் என்ன ஸ்டூடெண்ட் இப்படிலாம் பார்த்த பிறகு நான் ஒரு லிங்க் வச்சிருக்கேன். ஓகே ஓகே சூப்பர். கேரியர் பேஸ் அதை நம்ம லிங்க் பண்ணுவோம். அப்போ ஒரு புதிய பாதை கூட நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிற பாதையில இருக்க பாதை தான், அதை வந்து ஸ்ட்ராங்கா தடம் பதிக்கணும். ஓகே சூப்பர் சூப்பர். உங்களை பார்த்ததுல ஓகே, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஷேர் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஒரு சூப்பராக நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டு, திரும்பி பாருங்க நம்ம வந்த மாதிரி இல்லை. சூப்பர். இதோட லைஃப் இது இப்படிதான். ஓகே, எப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், செகண்ட்ல மாறும். அதுக்கு நம்ம எப்பவுமே அவேரா இருக்கணும், அதான் இது சொல்லியிருக்கு. ஓகே ஓகே, நம்ம இனி அடுத்த இடத்துக்கு போகலாமா? ஓகே 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 ஓகே. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, வருங்கால தூண்கள் இப்போவே நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நடுக்கம் இது மூணாருக்கு மட்டும்தான், மற்றபடி அவங்க நடுக்கிற ஆள் கிடையாது. நடுங்க வைக்கிற ஆட்கள். அவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் போகலாம். ஓகே, வரட்டும் தலைவர் வரட்டும். ஹாய், பேர் சொல்லுங்க. என் பேர் விஷால். விஷால் தெரியும் ஆல்ரெடி எனக்கு, இருந்தாலும் வியூவர்ஸுக்கு தெரியறதுக்காக தான் அந்த பேர் கேட்டது. எப்படி இருக்கு மூணார் ட்ரிப்பு? மூணார் ட்ரிப் வந்து புதுசா இருக்கு. எல்லாம் இங்க வந்து புதுசா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அப்போ புதுசாக தான் இருக்கும். ஓகே, அது அடுத்து ரொம்ப நினைச்சதை விடவும் நல்லா கூலாட் இருக்கு. இப்பவே இங்க எல்லாம் பனியா ஃபுல்லாவே அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலையில இந்த அளவு நமக்கு ஃபீல் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆக ஆக ரொம்ப குளிரும், ரொம்ப பனிமூட்டம் எல்லாம் அழகா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். பக்கத்துல இருக்கிற பேர் என்ன? பிரிட்டோ. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு இங்க இருக்கும்போது ராத்திரி ஒரு வேளை அப்படி இருட்டுல கண்ணு தெரியாம அப்படி ஏதாவது ஆயிருமோ கொஞ்சம் பயமா இருக்கும். நீங்க அட்வான்ஸா யோசிக்கிறீங்க. ஓகே சூப்பர் சூப்பர். பாருங்க எவ்வளவு அழகா யோசிக்கிறாரு. ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்து உங்க பேர் சொல்லுங்க. ஜினோபின். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்வரான்மெண்ட்னால குளுமையா இருக்கு. ஓகே, இது நீங்க பார்த்த இடங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது எது இன்னைக்கு இவ்வளவு நேரம்? பார்த்த இடத்துலன்னா இந்த இடம் தான். இந்த இடம் டாப் ஸ்டேஷன். ஓகே, இது டாப் ஸ்டேஷன் தெரியும்ல? ஓகே, டாப் ஸ்டேஷன் தான் பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே சூப்பர். அடுத்து உங்க நேம் சொல்லுங்க. அகீஷ். சொல்லுங்க. நல்லா இருக்கு. மஜாவா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். நம்ம பாஷையில மஜா இல்லையா? ஓகே சூப்பர். ஓகே, சந்தோஷமா இருக்கும். ஓகே, நம்ம காலையில பேசணும் ஒன்று. நம்ம இந்த கிரியேட்டிவ் டான்ஸ் அகாடமியோட ஃபவுண்டரு அண்டு ஓனர், அவர்கிட்ட பேசணும். அவர் இருக்காங்க. நம்ம ஒரு சேவியர் சார் இருக்கார். அவங்கள்ட்ட ஒன்று கூட கேட்கலாம், இந்த இடத்த பற்றி கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். யார் வேணா சார்? ஆக்சுவலி இந்த இடம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டைம் வந்து 5 மணி தான் ஆச்சு. ஓகே, பட் செம்மையான ஒரு ஃபீல். ஓகே சார், ஒரு செகண்டு குறுக்க பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் கார்டனில் உங்கள்கிட்ட பேசினேன் இல்லையா? ஓகே, அப்போ பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது? அந்த டைம் நம்ம பார்த்த அனுபவம் இப்போ பார்க்குற அனுபவம் எப்படி இருக்குது? இல்லை அது வந்து மலர்களாக இருந்தால் கூட அது வந்து அவர்களால் அழகுபடுத்தப்பட்டு அவர்களால் பக்குவப்படுத்தி ஒழுங்காக வைக்கப்பட்டது. சரி, இங்கே அப்படி இல்லை, இயற்கையாகவே ஒரு வரம் போல கொடுக்கப்பட்டது. ஓகே, அந்த விண்ணும் முகடு மலையும் சேர்ந்து முத்தமிடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. ஓகே, உயரங்களுக்கு போக அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது யதார்த்தமாக வந்து சூப்பர். அதுலேயும் இந்த கால சூழல் வந்து நம்ம ஈவினிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. ஓகே ஓகே, அது வெறுமனே வந்து அந்த குளிர்ச்சியை மட்டும் உணர முடிகிறது மட்டும், அதோட கூட
அந்த விஷுவல் பக்காவா இருக்கு. விஷுவல் பக்கா. நம்ம வந்து அதை இதை வந்து பார்க்கணும்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய அந்த டைமிங் சென்ஸோட வந்து பார்க்கணும். நாங்க வந்த நேரம் பை காட்ஸ் கிரேஸ் வந்து பக்காவா செட் ஆயிடும். அப்போ நம்ம ரெஃபர் பண்ணிடலாம், இந்த டைம்ல கண்டிப்பா இங்க வரலாம், டூரிஸ்ட் வரலாம் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சார். நீங்க சொல்லுங்க, உங்ககிட்டயும் நான் பேசினேன் ஆல்ரெடி. இப்போ இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எங்க பிள்ளைங்களும் கூட வந்து நாங்க இந்த இடத்த பார்க்கறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கு. பிள்ளைங்களும் ஹாப்பியா இருக்காங்க, நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நாங்க நினைச்சதோட டபுள் பங்கா ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, நம்ம ஒரு டூர் போட்டு சும்மா போகல, என்ஜாய் பண்றோம், அழகா என்ஜாய் பண்றோம், கத்துக்கிட்டுறோம். ஓகே ஓகே. அது ஆக்சுவலி என்னன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதே ஃபீல் எனக்கும் இருக்கு, நல்லா இருக்கு. அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறோம். சூப்பர். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடுவோமா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ ஹாய் பிரதர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, 3ஆவது ட்ரிப் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபுட் எல்லாமே நல்லா கல்ச்சராக, ஃபுட் எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. வேற இந்த வியூ நல்லா இருக்குது. வியூ நல்லா இருக்கு. அங்கே எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு பனி. ஓகே 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 ஓகே. வேற அடுத்து கூலிங்காக இருக்குது. ஓகே, ரொம்ப என்ஜாய் இருக்குது. ஓகே சரி. ஓகே ஓகே. நான் அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி தான் கேட்குறேன். உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்ததுல எந்த இடம் பிடிச்சிருக்கு? இந்த பாயிண்ட் டாப் ஸ்டேஷன் இல்லையா? டாப் ஸ்டேஷன் தான் டாப்பில் இருக்குது இல்லையா? ஓகே ஓகே. நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். நமக்கு நெக்ஸ்ட் இடம் இருக்குன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படி ஒரு வழியாக டாப் ஸ்டேஷனும் பார்த்து முடிச்சிட்டோம். அதுவும் பார்த்து முடிச்சுட்டு கூட வந்தவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒப்பீனியன் கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படிங்கிற ஒப்பீனியன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டீ கடை அதில் இருந்தது. அந்த டீ கடையில் போய் உட்காந்து டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஒரு சின்னதாக அதில் ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் போயிட்டு சின்னதாக ப்ரேயரும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம், கீழே இறங்கிட்டோம். ஏன்னா அடுத்து மேகமூட்டம் நல்லா இருந்ததுனால இனிமேல் இங்கே நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அப்படின்னா அடிமாலி அப்படிங்கிற ஊர். ஏன்னா அங்கே தான் வந்து ரூம் போட்டிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த 3ஆவது ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.